சிவபெருமானே நேரில் வந்து காட்சி கொடுத்த ஸ்தலம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? பஞ்சபூத ஸ்தலத்தில் நீர்த்தலமான ஜம்புலிங்கேஸ்வரர் லிங்க கோயிலில் தான் இந்த அதிசயம் நிகழ்ந்துள்ளது. இத்தலத்தில் 4வது திருச்சுவற்று மதிலை கட்டும் பொழுது இறைவனே நேரில் வந்து ஒரு சித்தரை போல் மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்தாராம். பணியாளர்கள் உழைப்புக்கேற்ப திருநீர் தங்கமாக மாறியது என்று தல வரலாறு கூறுகிறது. இந்த மூலவரான ஜம்புலிங்கேஸ்வரரின் லிங்கம் இருக்கும் இடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்பொழுதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்குமாம். காவேரியின் நீர்மட்டமும் லிங்கம் இருக்கும் இடத்தின் நீர்மட்டமும் ஒன்று என கூறப்படுகிறது. மிக பெரிய கோடை காலத்திலும் கூட காவேரி வறண்டிருக்கும் நேரங்களிலும் இங்கு நீர்க்கசிவு வற்றுவதில்லை என்று கூறுகிறார்கள். இந்த கோயிலில் இன்னொரு அதிசயம் அகிலாண்டேஸ்வரி அம்மையின் காதுகளில் இருக்கும் காதணிகளாம். இந்த காதணிகள் பெரிதாகவும் பக்தர்களின் பார்வைக்கு மிகவும் பளிச்சென்று தெரியுமாம். இந்த காதணிகளை தடகங்கள் என்று அழைப்பார்கள். அம்பாளின் முன்னொரு காலத்தில் மிக உக்கிர உருவத்துடனும் கொடூரமாக இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கர ரூபமான இக்காதணிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று தல வரலாறு கூறுகிறது. அன்னையின் உக்கிரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்துள்ளாராம். இங்கு இன்னொரு விசேஷம் குபேரலிங்கமாம். மிக பெரிய வடிவாகவும் பலமுக ருத்ராட்சங்களையும் தாங்கி உள்ளது. இந்த குபேரலிங்கத்தை குபேரன் வழிபட்டதால் தான் சிவன் அருள் பெற்று செல்வந்தரானார் என்று தல வரலாறு கூறுகிறது.